டேய் யாரா நீங்களாம் தாலிய போய் நாய் செயின் மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணை கிருஷ்ணகிரிக்கு வர சொல்லி இப்படி வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இதுல கொடுமை என்னன்னா அந்த பொண்ணை நகர விடாம புடிச்சிருக்கதே அவங்க அம்மா தான். சரி ஏன் இப்படி பண்றீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாவை கேட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா சோ ரெண்டு பேரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. இதுல எது வேணா உண்மையா இருக்கலாம். பட் யூ நோ வாட், அந்த பையனுக்கு அந்த பொண்ணு ரிலேட்டிவா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க லவ் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலைனாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லதான். இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட சொசைட்டில இல்லன்றத நினைக்கல அவ்வளோ அசிங்கமா இருக்கு. ஃபெமினிசம் பேசுற பெண்கள் தாலியை மதிக்க மாட்டாங்க, ரொம்ப இழிவா பேசுறாங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க. நீங்க எப்படி தாலியை நாய் செயின் மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா? ஒரு பொண்ணுக்கு அவ கல்யாணத்துல துளி அளவு விருப்பம் இல்லைன்னா கூட ஒன்ஸ் நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன்னா அவளுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கடைசி வரை என் கூட தான் குடும்பம் நடத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் சரினா, அதே தாலிய ஜஸ்ட் ஒரு கயிறு தான், அந்த கயிறை வச்சு நீங்க எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற பெண்களும் சரிதான்.